இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் நம்ம நெல்ல இருக்க பயன்படுத்துற இந்த அருவாவை வச்சு நான் அப்படி என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு தானே பாக்குறீங்க. அதெல்லாம் இந்த மூச்சு பிடிப்பு பிரச்சனை யாருக்கு இருக்குதோ அவங்கள நல்லா நேரா நிமிந்து நிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த அருவாவை எடுத்து எங்க சின்னம்மாவும் தம்பியோடைய முதுகு தண்டுல நேரா ஒரு கோடு. ரீசெண்டா சோசியல் மீடியால இந்த மாதிரி வீடியோஸ் ட்ரெண்ட் ஆகுறத பாக்குறோம். குருட்டுத்தனமா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றது கரெக்டா? ஐ எம் டாக்டர் டேனியல், இயர் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். மூச்சு பிடிப்பு அப்படின்னு இவங்க சொல்ற கண்டிஷனை ஆங்கிலத்துல அக்யூட் பாராஸ்பைனல் மசில் ஸ்பாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நம்ம முதுகு தண்டு வரத்துக்கு ரெண்டு பக்கமும் பாராஸ்பைனல் மசில்ஸ் அப்படின்ற ஒரு தசை அமைப்பு இருக்கு. இது அதிகமா வெயிட் தூக்குறவங்களுக்கு, அதிகமா பயணம் செய்யறவங்களுக்கு, ஸ்ட்ரெச்சஸே பண்ணாம ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறவங்களுக்கு ரொம்ப காமனா பிடிமானத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி சஃபர் ஆகிற பேஷண்ட்ஸ் சடனா ஒரு லோ பேக் பெயின் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. படுத்துட்டு எந்திரிக்கும் போது, நடக்கும்போது, குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு பிடிமானத்தோட வலியும் அவங்க கீழ் முதுகுல காணப்படலாம். ஷார்ப்பான டூல்ஸ் யூஸ் பண்றதுனால அவங்க முதுகெலும்புல உள்ள தசைகள் இன்னும் பிடிமானத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. இது கூட சேர்த்து இன்ஃபெக்ஷனுக்கான வாய்ப்புகளும், முதுகெலும்புல உள்ள ஸ்பைனஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லப்படுற எலும்பு பகுதியில அடிபடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அடிக்கடி பெட் ரெஸ்ட் கொடுத்தாலே அவங்க தசை பிடிமானம் நல்லாவே கம்மியாகும். அது கூட சேர்த்து மருந்து, மாத்திரை, பிசியோதெரப்பில பாத்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் மூலியமாவே அவங்க தசைப்பிடிமானத்தை நல்லாவே கம்மி பண்ணலாம். ஒன்ஸ் அவங்களுக்கு வலி குறைஞ்சதுக்கு அப்புறம் லம்பார் அண்ட் கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் மூலியமா அவங்க தசையை வலுவாக்குறதுனால திருப்பி இந்த பிரச்சனை வராம நம்ம பாத்துக்கலாம். வேற எதனா ஆர்த்தோ ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.